வீட்டுக்குள்ள சில விலங்குகள் வர்றது நல்லதா கெட்டதாங்கிறத பத்தி தாங்க இப்ப நாம பார்க்க போறோம். அதாவது, திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு, பூனை இல்லனா ஒரு குருவி இதெல்லாம் வந்தா அது நல்ல செய்தியா இல்ல ஒரு எச்சரிக்கையா? நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து வர்ற நம்பிக்கைகள் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு சட்டுன்னு பாத்திரலாம். முதல்ல, சில விலங்குகள் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் கொண்டு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒரு பூனைக்குட்டி உங்க வீட்டுக்குள்ள வந்தா எங்கிருந்தோ பணம் வரும்னு சொல்லுவாங்க. அதே போல குருவி வந்து கூடு கட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க புதுசா ஒரு சொத்து வாங்க போறீங்கன்னு அர்த்தமா. சீன நம்பிக்கையில கூட பல்லி அதிர்ஷ்டத்தோட ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. ரெண்டாவதா, எல்லா விலங்குகளும் நல்ல செய்தியை கொண்டு வராது. சிலது வரப்போற ஆபத்துக்கான எச்சரிக்கையா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு, வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா ஒரு மறைமுக ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தேள் வந்தா உறவுகளுக்குள்ள சிக்கல் வரலாம், இல்லனா உங்களுக்கு மரியாதை குறையலான்னு ஒரு பேச்சு இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா, சில விலங்குகள் நல்லது கெட்டதுன்னு இல்லாம ஒரு செய்தியை மட்டும் சொல்ல வருமா. இப்போ ஒத்த காகம் உங்க வீட்டு முன்னாடி வந்து கரைஞ்சா சீக்கிரமே உங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வரப்போறாங்கன்னு அர்த்தம். சோ, அடுத்த முறை உங்க வீட்டுக்குள்ள ஒரு விலங்கு வந்தா அது ஒரு சாதாரண நிகழ்வா இல்லாம ஏதோ ஒரு செய்தியோட கூட வந்திருக்கலாம்.